ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி பிளாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷனான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்பயுமே தக்காளி தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணணும். ஸோ 50 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 முழு பூண்டை நல்லா உரித்து இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பூண்டு இடித்து ஆட் பண்ணினீங்கன்னா தான் நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு சாப்பிடும்போது ஃபீல் ஆகும். பூண்டு எப்போயுமே தக்காளி தொக்கில் நான் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த பூண்டு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா கலர் வந்த பிறகு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வதக்கினா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்பிட்வீன்லேயும் ஓப்பன் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் நமக்கு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப அதுக்காக கருக விட்டுறக்கூடாது. 1/2 கிலோ தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போது எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், கட் பண்ணி செய்கிறதுக்கும் அரைச்சி செய்கிறதுக்கும். எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி நாங்கள் தக்காளி அரைச்சி தான் தக்காளி தொக்கு பண்ணுவோம். சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சட்னி மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா திக்காக இருக்கும், கெட்டி சட்னி மாதிரி. இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா நமக்கு சுருண்டு வரணும். அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஆட் பண்ணியிருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு ஓரமாக வரும் நமக்கு. அது வரைக்கும் தக்காளியை நல்லா இப்படி வதக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், லைட்டாக நமக்கு தண்ணி சுருண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இன்னும் நல்லா இது சுருண்டு வரணும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி தான் ஆட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் தொக்கு நமக்கு சுருண்ட பிறகு தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். சால்ட் இன்னுமே இந்த தொக்கு நல்லா சுருண்டு வந்த பிறகு தான் ஆட் பண்ண போகிறோம் 5 மினிட்ஸ் கழித்து. இப்போ அகெயின் 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா நமக்கு எப்படி சைடில் பிரிஞ்சு வருது. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா சுருண்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா தொக்காக கிடச்சிருக்கு. இப்போ டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜர்லாம் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி பிளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.